ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிருஷ்ணர் பாதம் வைக்கிறதுக்கான மாவு எப்படி ரெடி பண்ணுறது, கிருஷ்ணர் பாதம் வைக்கிற டிப்ஸுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாவு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வீட்டில் கோலம் போடுறது கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை அறையில் மட்டும் இதை வச்சு நீங்கள் வந்து கோலம் போட்டுக்கலாம். இதுக்கு நான் 1 கப் வந்து பச்சரிசியை ஊற வச்சுருக்கேன். கடைகளில் விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பச்சரிசியை வந்து வாங்கிக்கோங்க. ரேஷனில் கிடைக்கிற பச்சரிசி இருந்தால் கூட நீங்கள் இதை வந்து செஞ்சுக்கலாம். 1 கப் பச்சரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. கையில் எடுத்து நீங்கள் அரிசியை உடைச்சிங்கன்னா உடையணும். இந்த அரிசியை தண்ணி எல்லாமே எடுத்துட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஃபைனாக அரைச்சிக்கணுங்க. நம்ம தோசை மாவு அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் கூட கொரகொரப்பு இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு ஃபைனாக இதை நீங்கள் வந்து அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க, ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ எடுத்து கையில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். இவ்வளோ நைஸாக உங்களுக்கு இருக்கணும். கையில் கொஞ்சம் கூட அந்த நொரப்பு வந்து தெரியக்கூடாது. இதை ஒரு பிளேட்லேயோ இல்லைன்னா வந்து ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ நல்லா பரப்பி ஊற்றி வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து உடச்சி ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவைப்படுறப்ப எடுத்து நீங்கள் வந்து கோலம் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டோர் பண்ண போகிறதுனால ஈரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பூசணம் பிடிச்சிரும், தூக்கி போடுற மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை உடச்சி ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா ஏதாவது ஈரம் இருந்தால் கூட அந்த பேப்பரில் வந்து போயிடும். இதை எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம். இப்போ இதில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து நம்ம வந்து கலந்துக்கலாம். கலந்துட்டு இந்த வீடியோவில் கிருஷ்ணர் பாதம் எப்படி போடுறதுன்றதையுமே நான் உங்களுக்கு ஒரு 3 மெத்தட் வந்து காட்டியிருக்கேன். அதில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் வந்து கிருஷ்ணர் பாதம் வந்து வச்சுக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.